இப்போ ஒரு அடுப்பாங்கரையில் வேலை செய்துனப்பா ஒரு பொம்பளை ரோட்டில் ஒரு ஆம்பளை போவான். இவளுக்கு அவளுக்கும் சமயமே கிடையாது, தெரியவே தெரியாது. ஆனால் தன்னறியாமல் அவள் எழுந்து வந்து எங்கெங்கே போனோம், யார் வீட்டுக்குங்க போனோன்னு கேட்பான். அதே மாதிரி இப்படி திரும்பிக்கின்னு பேசிக்கினே இருப்போம். ஒரு பொம்பளை இப்படி போவா, தன்னறியாமல் நான் திரும்பி பார்ப்பேன். இது ஒவ்வொரு ஆணுக்குள்ளவும் ஒரு பெண் இருக்கிறான், ஒரு பெண்ணுக்குள்ளவும் ஒரு ஆண் இருக்கிறான். அதனுடைய ஈர்ப்பு இது. இப்ப இங்க எங்க குருவுக்கு வேலை இருக்குது? குரு கோயந்தா போட்டுன்னு போடுவாரு. அதனால சக்தி தான் வந்து எதிர நிற்கும். ஏன்னா ராத்திரிக்கு சோறு போட போகிறது குரு போட மாட்டார், அவ தான் போடணும். அதனால அவளை பகைக்கவே முடியாது வாழ்க்கையில. அதனால தான் அம்மாவை பகைச்சிக்கிறான், அப்பாவை பகைச்சிக்கிறான், அண்ணன் தம்பியை பகைச்சிக்கிறான், பொண்டாட்டியை பகைச்சிக்க முடியல. பகைச்சிக்கினா அம்மாவை பகைச்சின்னு கோர்ட் வரைக்கும் போய்க்கிறான். எவனா அம்மாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்தை கொடுன்ட்டு, அப்பாவுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்தை கொடுன்னு போய்க்கிறேன்னா, பொண்டாட்டிக்கு எனக்கு ஒன்றும் இல்லை விவகாரத்துக்கு போகிறான்.